எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமும் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாகி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம், முசீபத்துகளை விட்டோம், கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்து புரிவானாக. அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் மிக சிறப்பாக இங்கு புதிதாக கட்டியமைக்கப்பட்டிருக்கிற சங்கைக்குரிய நமது அருமை சகோதரர் சித்தீர் வைசி ஆலிம் அவர்களுடைய இந்த இல்லத்தை தரப்பு என்ற பெயரால் அல்லாஹ்வினுடைய உன்னதமான திருக்குரானை ஓதி தொழுகையை நடத்தி திக்ர் மஜ்லிஸ்களோடு இங்கே வர்க்கத்தை தேடி ரஹ்மத்தை தேடி நாம் அமைந்திருக்கிறோம். சிறப்பான இந்த மஜ்லிஸில் இன்னும் இதற்கு கண்ணியத்தை சேர்ப்பதற்கும் வர்க்கத்தை சேர்ப்பதற்கும் வருகை புரிந்திருக்கிற நம்முடைய அருமையான அன்பு சகோதரர், கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய கடையனூர் ராஜா அவர்களது நாதற்கு பிறந்தது. அருமையான இங்கே நம்முடைய உலமா பெருமக்கள், பையத்து பெற்ற முரீதீன்கள், கீழையும் தாய்மார்கள், அங்கே பையத்தான முரீதாக்கள் எல்லோரும் இந்த நிகழ்வை ஒட்டி ஒரு சந்திப்புமாக எதிர்க்கட்டுமே என்கிற ஏற்பாடோடு இது நடந்திருக்கிறது. அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் என்பது மனிதர்களை அடைவதற்கு வாய்ப்புகளை தேடிக்கொண்டே இருக்கும். நம்ம தேடுவது என்பதை தாண்டி அவன் ரஹ்மத்து நம்மை அடைவதற்கான வாய்ப்பை தேடிக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமோ அந்த ரஹ்மத்தை நம்மோடு வந்து சேர்ந்து கொள்ளும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. அதை அல்லாஹ் அதுபடியான ஏற்பாடுகளை செய்தான். அடியார்களை எப்போதெல்லாம் கண்ணியப்படுத்தலாம், உயர்த்தலாம். ஒரு வாய்ப்பை கொடுத்து அவனை இப்படி ஒரு இடத்தில் கொண்டு உட்கார வைத்து உயர்த்தி விடலாமா, மேம்படுத்தலாமா? அவன் மிகப்பெரிய கருணை உள்ளவன். அவன் கருணைக்கு எல்லை இல்லை. அவனுடைய ரஹ்மத் என்பது மிக விசாலம். ரஹ்மத்தி வசிஅத்துக்குள்ள ஷைஇன் தான். உலகம் எங்கெல்லாம் விரிந்து பறந்திருக்குமோ, உலகில் எத்தனை உயிரினங்கள் இருக்குமோ, உலகத்திற்கு அப்பால் இன்னும் என்னென்ன இருக்குமோ அத்தனையிலும் என் ரஹ்மத் விசாலமான. அந்த வார்த்தைக்கு வேறு பொருள் சொல்ல முடியாது என்று எழுதுகிறார்கள். விசாலம் என்றால் இதுக்கு மேலே எந்த விசாலமும் இல்லை. பார்வைக்கே தெரியாத பொருள் மீதும் அவன் ரஹ்மத்து போய் பட்டு விடுகிறார். கண்ணுக்கு தெரியாத உயிரினங்களிலும் அவன் ரஹ்மத்து போய் அவர்களை ஆட்கொண்டு விடுகிறார். அத்தனை பெரிய விசாலமான ரஹ்மத்துடையவன் அல்லாஹ் ஒவ்வொருவர்களுக்கும் அந்த ரஹ்மத்தை கொண்டு சேர்ப்பதில் நாம் ஆசைப்படுவதை விட அவன் ஆசைப்படுகிறான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வான். ரஹ்மத்துனா என்ன? ரஹ்மத்துனா என்ன? சர்க்காரை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலமு. என் ரஹ்மத்து இருந்துச்சு, அந்த மக்களுடைய நிலை அறிந்து தாங்கள் நடந்தீர்கள். பூரா பேர் உங்க கட்டுப்பாட்டுல வந்துட்டாங்க. மூர்க்கமானவர்கள், யாருக்குமே கட்டுப்பட மாட்டார்கள் என்று வரலாறு எழுதப்பட்டவர்கள் அரபுகள், முஷ்ரிக்கீன்கள். மண்டியிட்டே பழக்கம் இல்லை, யாருக்கு முன்னாலும் மண்டியிட்டதில்லை.
பாராசீகத்துல ரோம் ராஜ்யத்துல இவர்களை பற்றி என்ன வரலாறு, இவர்களை ஆளுவதற்கு கூட இவங்க தகுதி இல்லை, இவங்கள்ட்ட போய் நம்ம ஆட்சி செய்யலாம், அவங்க தகுதியானவங்க இல்லை. அப்படி வரலாறு எழுதப்பட்ட அரபுகளை அல்லாஹ் சொல்றான், என் ரஹ்மத் இருந்ததால் உங்க கட்டுப்பாட்டுல அவங்க வந்து சேர்ந்தாங்க. லிம்தலகும், அவங்க நிலையறிந்து தாங்க ரொம்ப சாப்பிட்டா நடந்துகிட்டீங்கிறான். ஏன்னா அவங்ககிட்ட எல்லாம் அவ்வளவு சாப்பிட்டா நடக்க முடியாது. ஒவ்வொன்றிலும் குறை காணும் இடம். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு நீண்ட நெடும் காலம் போராடியவர்கள், போர் செய்தவர்கள். அவ அல்லாஹ் அந்த மக்களை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு தந்துட்டேங்கிறான். எந்த அளவுக்கு கட்டுப்பாட்டுல கொண்டு கொடுத்து விட்டால், காரூணிய சீலரை கொல்லுவதற்கு வந்தவர்கள் கோமா நபியின் மீது உயிரை கொடுக்க தயாராகும் இடத்துல கொண்டு நிறுத்தினானா இல்லையா? ரசூலை தாக்க வந்த யாருமே தாக்கல. இன்னொரு விஷயம் தெரியுமா, பெருமானாரின் தர்பாருக்குள்ளே மூர்க்கமா நுழைந்த அத்தனை பேரும் ஹிதாயத்தோடு மாத்திரமல்ல ரசூலுடைய மஹப்பத்தோடு வெளியில போனாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மினல்லாஹ், என் ரஹமத் இருந்துச்சு. ரஹமத்துனா என்ன நீங்க விளங்கிக்கிறணுங்க. அல்லாஹ்வுடைய ரஹமத்து நம்மகிட்ட இருக்குதுன்னா நம்ம மனைவி நமக்கு கட்டுப்படுவாங்க, நம்ம பிள்ளைங்க கட்டுப்படுவாங்க, நம்முடைய கஸ்டமர்கள் நமக்கு முன்னால இருந்து மிஸ் ஆகிட மாட்டாங்க. எதிரிகள் கூட நம்மை நோக்கி தீய சக்திகளை கொண்டு தாக்கவே முடியாது. என் ரஹ்மத் இருந்தது, நீங்க அவங்களோடு ரொம்ப மென்மையாக நடந்தீர்கள். அப்போ அல்லாஹ் நம்மை அவன் ரஹமத்தை கொண்டு தர்ற போது, மனைவி கொஞ்சம் மூர்க்கமான ஆளா இருந்தால் நம்மை சாப்பிட்டா மாத்தி விட்டுருவான் அல்லாஹ். எதிரி வேகமா வந்தாலும் நம்ம அந்த வேகத்துக்கு முன்னால வேகம் காட்டாம அமைதியை கொடுத்துருவான். அவனுடைய எதிர்ப்பை நான் என் கோபத்தாலையும் அடக்க முடியும், என் அமைதியாலையும் வெல்ல முடியும். என்னால முடியாது, அல்லாஹ்வுடைய ரஹமத் இருந்தா அதுல நம்ம ஜெயிக்க முடியும். ரஹமத்து தான் ஜெயிக்கணும். நிறைய பேர் குடும்பத்தில் தோந்து போயிட்டாங்களே, மனைவி வச்சு வாழ முடியலையே, பிள்ளைங்களோடு ஒழுங்கான ஒரு நேசம் கொண்டு முடியல. நான்கிற தன்மை வந்துச்சியா, இந்த கர்வம் வந்துச்சு. அப்ப அவங்களுக்கு ஒரு வேகம் வருது. பள்ளிவாசல கூட நீண்ட காலம் சில பேரால பணி செய்ய முடியல. ஏன்னா ரொம்ப விவகாரமான பொறுப்பாளர்கள் இருப்பாங்க. அவர்களை எல்லாம் சமாளிச்சு போகணும்னா ரஹமத்தும் மினல்லாஹ், அல்லாஹ்வோட ரஹமத்து நம்ம கூட இருக்கணும். நீங்க விளங்கணுங்கிறதுக்காக இந்த ஆயத்தை வச்சே விளங்கிட்டு இருக்கேன். ரஹமத்துங்கிறது எவ்வளவு பெரியது, நம்மை ஆளுமைக்குரியவர்களாக மாத்திடும். முதல் விஷயம், அல்லாஹ்வுடைய ரஹமத்து நம்ம கூட இருந்தா நம்மை ஆளுமைக்குரியவர்களாக, வீட்டை மாத்திரம் அல்ல நம்மை சுற்றி இருக்கிற எல்லோராலும் நாம் ஆளும் இடத்தில் வைக்கப்படுவோம். அந்த ரஹமத்து நமக்கு வேணும். அதுதான் மிகப்பெரியது. அவன் தேர்ந்தெடுக்கிறான், அவனே யூஸ் பண்றான் யாருக்கு கொடுக்கணும். அவன் ரஹமத்தை கொண்டு அப்படியே மலக்குமார்களை ரவுண்ட் அடிக்க விடுறான். எங்க என் அடியார்கள் இருக்கிறாங்கனால எங்கேயாவது தேடி பிடிச்சு கொடுங்கிறான். அவன் ரஹமத்து இல்லாம ஒண்ணுமே நடக்காது. திடீர்னு சர்க்கார் ஒரு நாள் சொன்னாங்க, இப்பதான் ஜிப்ரீல் வந்துட்டு போறாங்க அப்படின்னா சஹாபாக்கள்கிட்ட. ரொம்ப ஒரு முக்கியமான தகவலோடு வந்திருக்கிறாங்க ரசூலை கரீம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்பதான் வந்தாங்க, ரொம்ப முக்கியமான தகவலை கொண்டு வந்தாங்க. அல்லாஹ்வின் அடியார் ஒருவர் நீண்ட நெடும் காலம் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறார், அவரை பற்றியான ஒரு தகவலை அல்லாஹ் எனக்கு சொல்லி அனுப்பினான். உலகத்துல எங்கெல்லாமோ அடியார்கள் உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய நினைவிலேயே சிந்தனையிலேயே உலகத்தினுடைய எந்த வகையான ஆசைகளுக்கும் அப்பாற்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஒரு பெரிய கூட்டம். அவங்களுக்கு மனைவி இல்லை, மக்கள் இல்லை, குடும்பம் இல்லை, கோத்திரம் இல்லை, எந்த ஒரு ஆசையும் இல்லை, எதிர்பார்ப்பும் இல்லை. முழுக்க முழுக்க அவர்களின் உணர்வுகள் எல்லாம் அல்லாஹ். பசியா கூட 40 நாள் இருப்பாங்க அந்த ஆட்கள். சித்தர்கள் எல்லாம் நிறைய இருக்கிறாங்க, பசியோடு இருப்பாங்க. அவங்களால பசி அவங்களை வீழ்த்தார். எத்தனையோ காடுகளிலே, லெபனானினுடைய காடுகளில் அப்படிப்பட்ட பெரியார்கள் இருக்கிறார் என்று இமாம் கசாலி எழுதுகிறார். லெபனானின் காடுகளிலே அந்த காலத்தில் எழுதுறார். சதாவும் அவங்களுடைய சிந்தனை பூரா தான் அல்லாஹ் தான், மூச்சு பேச்சு எல்லாமே அல்லாஹ் தான். அல்லாஹ்வை கொண்டு மூச்சு, அல்லாஹ்வை கொண்டு பேச்சு, அல்லாஹ்வை கொண்டு zikr, அல்லாஹ்வுடைய நினைவு. அவங்களுக்கு பசியெல்லாம் ஒன்றும் தெரிகிறது இல்லை, தாகம் ஒன்றும் தெரிகிறது இல்லை. சஹாபாக்கள் சொன்னாங்களே,
ரசூலுடைய தர்பார்ல வந்து உட்காருவோம், கடும் பசி இருக்கும், கடும் தாகம் இருக்கும். அன்னலாருடைய திருவதனத்தையும் முகத்தையும் பார்க்கும்போது பசியும் தாகமும் காணாம போயிடுங்கிறாங்க. அனசே அறிவிக்கிறார், ரசூலுடைய சர்க்காருடைய முகம், அல்லாஹ் அந்த முகத்தை பார்க்க தோல்வி செய்வானா? அப்படி ஆனாலும் மனைவியோடு, மக்களோடு, குடும்பத்தோடு இப்படி எல்லாம் ஒரு வீட்டை கட்டி சந்தோஷமா வாழ்ந்து அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றாங்களே அவங்களும் காட்டுல போய் இந்த 24 hour அவன் நினைவுல வாழ்ந்தவங்களும் சமம் இல்லைன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை விட இவர் தான் உயர்ந்த ஆளுங்கிறான். யாரு? சித்திக் பைசி தான் உயர்ந்த ஆளு. வீடு கட்டிட்டார்ல, மனைவியோடு இருக்கிறார், பிள்ளைகளோடு இருக்கிறார். சர்க்காருடைய வார்த்தை அது. ஒருவர் ஜாஹிதா போய்விட்டார், இன்னொருவர் தன் மனைவி, மக்கள், குடும்பம் என்கிற சங்கடங்களை எல்லாம் சந்தித்தார், இன்ப துன்பங்களிலே பங்கெடுக்கிறார். அவருக்கு குடும்பம் எல்லாம் இல்லை, ஏதோ ஒரு காட்டுல போனார், அல்லாஹ்வுடைய தியான திக்ர். அவர் சிறந்தவர், அவரை விட இவர் சிறந்தவர். நாமும் அல்லாஹ்வின் பார்வையில உயர்ந்தவங்க. ஆனா என்ன, இந்த சூழலுக்குள்ளேயும் அவன் நினைவு இருக்க வேண்டும். வசதிகள் வரலாம், வாய்ப்புகள் வரலாம், பொருளாதாரம் செழிப்பாகலாம், எல்லா நிலைகளும் நம்ம வாழ்க்கையில வரலாம். எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவினுடைய நினைவு மட்டும் நம்மை விட்டு விலகிடக்கூடாது, எல்லா இடத்திலும். அதனாலதான் சர்க்கார் வீடு திறந்தாச்சுன்னா பெருமானார் வீட்டுக்குள்ள வரும்போது சொல்லுவாங்க, நிறைய துவாக்கள் கேட்கிறாங்க. எந்த வீட்டுக்குள்ள நீங்க வந்தாலும், குறிப்பா புதிய வீட்டுக்குள்ள இருக்கும்போது பிஸ்மில்லாஹி, பெருமானார் சொல்லுவாங்க, ஜினா, அல்லாஹ்வின் பேரால் உள்ளே நுழைகிறோம், அல்லாஹ்வின் பேரால் இந்த வீட்டை விட்டு வெளியில போறோம், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டே இந்த வீட்டுல உட்கார்றோம். புது வீட்டுகள்ல ரசூல் ஓதுற துவாக்கள் அப்படி ஒரு துவா இருக்குது. அதே போல அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக், எந்த வீட்டுக்குள்ளே, எந்த ஒரு புதிய இடத்துக்குள்ளே நுழைந்தாலும் நீங்கள் இதை ஓதி விடுங்கள், நீங்கள் இங்கிருந்து வெளியில போற வரைக்கும் முசீபத்தே வராதுன்னா. என்ன கத்துக் கொடுக்கிறாங்கன்னா, மிகப்பெரிய வாழ்க்கையை, மிக வளமான இடத்தை, பொருளாதாரத்தை, பெரிய புதிய புதிய கட்டிடங்களை கட்டி வந்தாலும் உள்ள வர்ற போது உங்களுடைய வாழ்க்கை பாதுகாப்பு பெறதுக்கு அல்லாஹ் தான் நினைக்கிறான். ரப்ப நினைக்காம நீங்க ஒன்றும் பெற முடியாது. அவன் நினைவு வந்தாக வேண்டும். அவனோட பாதுகாப்பு தேடிட்டு உள்ள வாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ் வீடு கட்டியாச்சா, ஒரு ஆட்டை அறுத்து கொடுத்துருங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு? மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுங்க. வீடு கட்டிட்டு விருந்து வைக்கிறாங்களே, அதெல்லாம் ஹராம்லாம் இல்லை. சர்க்காரே சொன்னாங்க, ஒரு வீட்டை கட்டி அதுக்கு ஒரு ஆட்டை அறுத்து பிள்ளைகளுக்கு, மிஸ்கின்களுக்கு எல்லாம், சொந்த பந்த கஷ்டப்பட்டவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, அது ஒரு பெரிய பரக்கத். சாலியங்கள் எழுதுறாங்க, வீடுகள் கட்டப்பட்டால் அந்த வீட்டுல சூரே பக்ரா ஓதுங்க, குர்ஆனை ஓதுங்க, வீடுகளில் அவுராதுகள், திக்ருகளை ஓதுங்கள், வீடு கட்டப்பட்ட போது பாங்கு சொல்லுங்கள், ஒரு திசையில் அல்ல 4 திசைகளிலும் பாங்கு சொல்லுங்கள், ஒரு திசை அல்ல 4 திசை, 4 ரூம் இருக்குமா, 4 ரூமிலும் சொல்லுங்கள் பாங்கை. ஏன்? ஹரஜ மின்ஹ ஷைத்தான், அந்த வீட்டை விட்டும், வீட்டுக்குள் இருக்கும் பெட்ரூமை விட்டும் ஷைத்தான் வெளியில போயிடும். வாங்க குபுலா முன்னோக்கி தான் நம்ம சொல்றது. ஆனால் புதிய வீடுகளுக்கு விதிவிலக்கு, எல்லா திசையிலும் நின்று வாங்க சொல்லுங்க. சாலிஹீங்கள், நம்முடைய சலப்புகள், முன்னோர்கள் ஒரு வளமான நிலையை அடைந்து மகிழ்ச்சியாக உள்ளே வரும்போது, வந்த உடனேயே நீ உன் நினைவுக்குள்ளே அல்லாஹ் இருக்கணும். அல்லாஹு அக்பர் சொல்லி வீடு. அங்க வந்து எங்கட ஒண்ணுமே இல்லை, நான் எல்லாம் ஒரு பெரிய ஆள் இல்லை, அல்லாஹ் தான் பெரிய ஆள், அல்லாஹ் தான் பெரிய ஆளு. மஜ்லிஸ் நடத்தணும். இங்கே முரீதுகள் எல்லாம் இருப்பதால் சொல்வேன், வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கலாம், எல்லா உயிர்நிலைகளும் வரலாம். நாம் ரப்பின் அடிமையாகவே இருக்க வேண்டும், அவன் நினைவோடு தான் வாழ வேண்டும். நம்மை விட எல்லா வகையிலும் மற்றவர்களை மேம்படுத்தியே பார்க்க வேண்டும், உயர்த்தியே பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பார்வையில் நீங்கள் உயர்வதற்கு உங்கள் பார்வையில் மற்றவர்களை உயர்வாக பாருங்கள். அவர் சாதாரண ஆளுதான்னு நீ நினைச்சீங்கன்னா நீங்க அல்லாஹ்வுடைய பார்வையில சாதாரணமா போயிடுவீங்க. அல்லாஹ்வுடைய பார்வையில நம்ம உயரணும். நம்ம இன்னொரு ஆள் உயர்வா பார்க்கணும், நம்ம குறைஞ்சா போறோம் இல்ல. அப்ப நம்மை ஒரு பண்படுத்துகிற ஒரு அருமையான சூழலை கற்றுக் கொடுக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஏதோ ஜிப்ரீல் வந்தாங்க, இப்பதான் வந்தாங்க, ஒரு முக்கியமான செய்தி சொல்றாங்க. ஒரு மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய நேசர், நீண்ட நெடும் காலம் அல்லாஹ்வை தனிமையில் இருந்து வணங்கினார், ரொம்ப காலம் வணங்கினார். எப்படிப்பட்ட இடம்? கடலுக்குள்ளே இருந்து வணங்கினார்.
அங்கேயே அவருக்கு அல்லாஹ்வுத்தால உணவு தயார்படுத்தி கொடுத்தான். தேவை வரும்போது உணவு வரும், அங்கேயே ஒரு செடி வரும், அதுல ஒரு பழம் வரும், அந்த பழத்தை சாப்பிட்டுக்கிடுவார். என்ன உணவு? கடல்ல போய் யாரு கொண்டு உணவு கொடுத்துட்டு வர்றார்? அல்லாஹ் அவருக்கு உணவு கொடுத்தான். தண்ணீர் கடலுக்குள்ளே இருந்து அல்லாஹு தாலா அவருக்கு நல்ல சுவையான நீரை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய குதிரத்தை மட்டும் விளங்கிட்டோம்னா அல்லாஹ்வின் மீது நேசர்களாகவே மாறிடும். எல்லா ஏற்பாடும் செய்தான், ரொம்ப காலம் இபாதத்து செய்ய வைத்தான். அவர் கடைசி நேரத்தில் அல்லாஹ்ட்ட கேட்டார், ரப்பே எனக்கு ஒரு ஹாஜத் இருக்கு, நிறைவேற்றி கொடு. என்னான்னு கேட்டான். நீ என்னுடைய ரூஹை வாங்கும் போது நான் சுஜூதல் இருக்கும்போது வாங்கணும், நான் சுஜூதல் இருக்கும்போது ரூஹை வாங்கணும். என் ரூஹை வாங்கின பின்னால என்னுடைய பாடி கியாமத்து வரையிலும் அழியாமல் இருக்க. இந்த உடம்ப மண் அரிச்சிட்டு புழு அரிச்சிட்டு கடல்ல நீர் அழிச்சு போச்சு, மீன் தின்னு போச்சு அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது. இந்த உடம்பு அப்படியே இருக்கணும். நீ எழுப்பும் போது இந்த உடம்புல எழுப்பணும். அல்லாட்ட கேட்கிற பவர் இருந்துச்சு இல்ல அவர்கிட்ட. கண்மூடி திறக்க நேரம் கூட அல்லாஹ் மறக்காம இபாதத் செய்திருக்காரா இல்லையா? இப்ப நம்ம அப்படி கேட்கறதுக்கு பயமா தானே இருக்குது. சுஜூத நோக்கி மௌத்தாக்குன்னு கேட்டா அல்லாஹ் ஜனாது கேட்பான், நீ எத்தனை சுஜூத் செய்துட்ட, எத்தனை நாள் சுபு கதா உனக்கு, எத்தனை நாள் தஹஜ்ஜத் இல்லாம தூங்கின, இப்ப என்ன சுஜூதுல மௌத்த கேட்கிறேன்னு அல்லாஹ் கேட்ட பதில் இல்ல. அவரை பார்த்து கேட்க முடியாது. ஒரு நிமிஷம் அல்லாஹ் மறக்கலங்கிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் ஓகேன்றான். அல்லாஹ்வுக்கு எதுவுமே பெரிய விஷயமா, எதுவுமே பெருசு இல்லையே. சரின்னா என்ன வேணும்? சுஜூதுல மௌத். ஓகே, உடம்ப பாதுகாக்கணும், பாதுகாத்துரும். அவனுடைய உடம்பே பாதுகாத்துங்க. வல்யோமன் உனக்கு கபி பதனை நீ தக்குன மன சல்பக்காயா, உன் உடம்ப நான் பாதுகாத்து வைப்பேங்கிறான். ஏன்? உனக்கு பின்னால் வர்றவங்களுக்கு எல்லாம் ஒரு பாடம். அக்கிரமக்காரனுடைய உடம்பையும் பாதுகாத்து வச்சிருக்கான். நான் போய் அவன் உடம்ப பார்த்துட்டு வந்தேன். மியூசியத்துல இருக்குது இஜிப்ட்ல. போய் அவன் உடம்ப பார்த்தேன். ஆள் ரொம்ப பெரிய வாட்டஞ்சாட்டமாலாம் இல்லை, சாதாரண ஆளா தான் இருக்கான். உனக்கு பாதுகாப்புன்னு சொன்னா அல்லாஹ் சொன்னது ஹக்கு. இன்னைக்கு குர்ஆன் உண்மைங்கிறது அங்க போன காட்சியில் அங்க போன இந்த ஆயத்தை ஓதிட்டே இருக்கிறாங்க. மயக்கல ஃபுல்லா எல்லா சாரிகளுடைய கிராத்தில் இந்த ஆயத்தை அங்க ஓதப்படுது. கையில் அவர் கேட்டார், என் உடம்பு கடைசி வரைக்கும் வச்சுக்கணும். இந்த புல் அரிச்சிச்சு புழு அரிச்சிச்சு மண்ணில் போட்டு மண்ணு திணிச்சு எல்லாம் சொல்லக்கூடாது. அல்லாஹ் நம்ம உடம்பையும் பாதுகாக்கட்டும். அவர் கேட்டுட்டார் அல்லாட்ட. சரின்ட்டான் அல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் சொன்னாங்க, அவர் மௌத்தானார். அல்லாஹ் அவரை மௌத்தாகி அப்புறம் அவரை எழுப்புறான். எழுப்பி அல்லாஹ் தஆலா சொன்னா மலக்குமார்கள்ட்ட, என் அடியானை ஜன்னா சொர்க்கத்துக்கு போக அனுப்பி விடுங்க, ரஹ்மதி, என் ரஹ்மத்தை கொண்டு அவனை சொர்க்கத்துக்கு போக. எவ்வளவு வணக்கம் செய்திருக்கிறார், எவ்வளவு தியாகம். குடும்பம், கோத்திரம், வாழ்க்கை, பொருளாதாரம், வியாபாரம், தொழில் இதெல்லாம் இல்லாம அல்லாவே கதி என்று வாழ்ந்தவர். அல்லாஹ் இப்ப சொல்றேன் என் ரஹ்மத் இப்ப அவரோட இருக்குது, அவர் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுங்க. அவர் சொன்னார், இப்ப நான் போக மாட்டேன்ட்டார் சொர்க்கத்துக்கு. என்ன அப்பா போக மாட்டேன்? நீ சொல்லு, சொர்க்கத்துக்கு அமலி, என் அமலால் சொர்க்கம் சொல்லுன்னா. நம்மால வந்து உள்ள அனுப்புனா தாங்கல்ல. இல்ல அல்லாஹ் போக சொல்றேன் போயிட வேண்டியது தானே. இல்ல ஒரு ரஹமத்தால நான் சொர்க்கம் போகல, என் அமலால போறேன். எத்தனை வருஷம்? 500 வருஷம் உன் நினைவுல வாழ்ந்து இருக்கிற, ஒண்ணு மறக்கவே இல்லை. என் அமலை கொண்டுதான் சொர்க்கம் சொல்லு. அல்லாஹ் சொன்னா இல்ல என் ரஹ்மத்தால சொர்க்கம் அப்படின்னா. ரெண்டாவது அவர் நான் போக மாட்டேன், என் அமலை கொண்டுன்னா நான் போறேன். அல்லாஹ் மூணாவதுன்னு சொன்னா என் ரஹ்மத்தால மாப்பிள்ளைய சொர்க்கத்துக்கு அனுப்பி வைங்க. இவர் போகவே மாட்டுக்கிறாரு. என்ன பண்ண, நரகத்திலையும் போட முடியாது இப்படிப்பட்ட ஆளு. அவர் பிடிவாதம். கடைசி அல்லாஹ் சொன்னா சரி அப்படின்னா ஒண்ணு பண்ணுவோம், என் ரஹ்மத் இல்ல உன் அமல் தானே, எடை போட்டு பார்த்துட்டு நான் முடிவு செய்யறேன்ட்டான். ஹதீஸ் சாதாரண ஹதீஸ் அல்ல, சஹியான ஹதீஸ். எடை போட்டு பார்த்துருவோன்னு அவரும் தைரியமா அது அல்லாஹ் தஆலா கொண்டு வாங்கண்டா மலக்கள்கிட்ட. அவர் செய்த அமலை பூரா வைங்க. எத்தனை வருஷம்? 500 வருஷம் செய்த அமலை பூரா அந்த தட்டுல ஏற்றுங்க. இந்த தட்டுல இவ்வளவு நாள் அந்த உடம்பு நான் பாதுகாத்து வச்சதை ஏத்துக்க. அவருக்கு நான் சுஜூத நெத்தியில பூமியில வச்சு ரூஹ வாங்கினேன், அது
முதல்ல எதுக்கு ஏத்துனாங்கன்னா நெத்தியில சுஜூதுல வச்சு ரூக்கு போனதுக்கு ஏத்துனா. தராசு அப்படியே கீழே போயிட்டு 500 வருஷம் அமல் எப்படி மேல போய் நிக்குது. தராசு கீழே இறங்கணுமா மேல போகணுமா? கீழே இறங்கணும். நன்மை கீழே இறங்கணும். நம்ம இந்த எடை போடும்போது எப்படிங்க எடை கீழே இறங்கணும். இவரு படிக்கட்டு தான் என்ன செய்யணும், அப்படியே தலைகீழா மாறிட்டு அந்த அல்லாஹ் கொடுத்த ஞாபக ரஹமத். அப்படி ரெண்டாவது அல்லாஹ் சொன்னா இப்போ அந்த உடம்பு எல்லாம் வச்சு காப்பாத்தணும்னு அதை அவர் சொன்னா ஒண்ணு வைக்க வேண்டாம் அப்படின்ட்டாரு. ஒன்னே வைக்க வேண்டாம். ஒரு சுஜூது ரூது போனதுக்கு தட்டு இப்படி போயிட்டு இந்த 500 வருஷத்தை எட்டி பார்த்தாலே காணல. சரி இப்ப எப்படி சொர்க்கம் போற அமலாளர் ரஹமத்துக்கா? அவர் சொன்னார் ஒரு ரஹமத்து தான் சொர்க்கம். நான் 1000 ஆண்டுகள் வணங்கினாலும் 1000 ஆண்டுகள் நின்று வணங்கினாலும் தவம் செய்தாலும் தியாகம் செய்தாலும் 3500 வருஷம் வாழ்ந்தார் லுக்மானுல் ஹக்கீம். 3500 வருஷம் வாழ்ந்தார்கள் என்று அந்த குறிப்பு. அந்த லுக்மானுக்கு கூட அல்லாஹ்வுடைய ரஹமத்தினாலதான் சொர்க்கம் கிடைக்கும். அமல்களால அல்ல. அமல் நான் செய்யணும். நான் அமல் செய்வதற்கு அவன் ரஹமத்து இருக்க போய் தான் செய்தேன். அவன் ரஹமத்து இல்லைன்னா என்னால் அமல் செய்ய வர முடியாது. ஏன்னா எனக்கும் என் பொஞ்சாருக்கு டெய்லி சண்டை. எங்க பள்ளிவாசல் இருந்து நிம்மதியா தொழுகிறது. டெய்லி பஞ்சாயத்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் தக்பீர் கட்டின உடனே கண் முன்னால யாரும் தெரியல, அவதான் தெரியல. இன்னும் சில நேரத்துல சில நேரத்துல இந்த கம்ப தூக்கி நிக்கிற மாதிரி தெரியுது. எப்படிங்க தொழுக ராகத்தா இருக்கும்? கீழே பையத்தான முறியதான பெண்கள்லாம் சீதவி பெண்கள் அவங்கள சொல்லல. எங்க சில நேரங்கள் இப்ப எப்படி நான் தொழுது கூட அவன் ரஹமத் இருக்க போய் தான். என் மனைவி சாப்பிட்டா இருந்தாங்க, அமைதியா இருந்தாங்க, நான் தொழுத போது தயாரா இருந்தாங்க. காலையில 4:30 மணிக்கு நான் தஹஜ்ஜத்தை முடிச்சு கொஞ்சம் படுத்துட்டா எங்க வீட்டை அனுப்பிச்சுவாங்கன்னு ஒரு 10 நிமிஷம் சத்தம் கொடுப்பாங்க. எங்க மணி 4:50 ஆயிட்டு, எங்க மணி 5 ஆயிட்டு. நான் சொல்லுவேன் ஏமா 5:20 தான் போறது, நல்லா இருக்கும் கொஞ்சம் படுக்க விடு. நான் தஹஜ்ஜத்தை முடிச்சுட்டு கொஞ்சம் படுக்கிறது ரசூலுடைய சுன்னத்தை. தஹஜ்ஜத்தை முடிச்சுட்டு கொஞ்சம் படுப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாங்க சொன்ன பின்னால கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துட்டு தொலை போவாங்க. அப்படியே கொஞ்சம் படுக்கிறது. ஆனா அந்த சீதேவி அல்லாஹ் எப்படி வச்சிருக்கான், 10 நிமிஷத்துக்கு 1/4 மணி நேரத்துக்கு சத்தம் கொடுப்பாங்க, எங்க டைம் ஆயிட்டு புறப்படும் இல்லையா அப்படின்னு. எப்ப என்ன அவங்க அப்படி இருக்க போய் தான் நாம நம்முடைய இபாதத்தை சரியா செய்ய முடிஞ்சிச்சு. இது ரஹ்மத்து மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத். பிமா ரஹ்மத்து மினல்லாஹ் லிந்தலகும், என்னுடைய ரஹ்மத் இருக்க போய் தான் நீங்க இவ்வளவு சாப்பிட்டா அழகா நடக்க முடிஞ்சிச்சு. நான் சாப்பிட்டா நடக்கணும், என் மனைவி சாப்பிட்டா இருக்க போய் தான் நான் சாப்பிட்டா நடந்தேன். வாழ்க்கையில டோட்டலாகவே என்னுடைய வாழ்க்கை ரொம்ப அழகாக இபாதத்தை நோக்கி, அருளை நோக்கி, பொருளை நோக்கி, வியாபாரத்தை நோக்கி இந்த நாட்டுல நான் ஒரு நல்ல மனுஷனா வாழணும்னா ரப்புடைய ரஹ்மத் இல்லைன்னா முடியாது. மாத்திரம் அல்ல, மன்னர்கள் கூட அவன் ரஹ்மத்து தேவை, சொர்க்கத்துக்கு தேவை. ரஹ்மத்துங்கிறது அவன் குறிப்பிட்ட ஆளுக்கெல்லாம் கொடுக்கல, அது தேடிக்கொண்டே இருக்கிறது எப்போ கிடைக்கணும்னு. அந்த வகையில நாம் இங்கே ரப்பை அடைவதற்கு ஒரு சிறப்பான இல்லத்தை கட்டி இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். இங்க அல்லாஹு தாலா உலமாக்கள் இருக்கிறாங்க. ஒரு அழகான மஜ்லிஸ், ஒரு புதிய வீடு கட்டி திறக்கும் போது அல்லாவும் சந்தோஷப்படுறான். யாரையான் பாருங்க, நான் கொடுத்த வாய்ப்பை கொண்டு இன்னைக்கு அவன் ஒரு இல்லத்தை கட்டி முடிச்சுட்டான், அந்த வீட்டுல அவன் குடியேறான், மலக்குமார்கள் பாதுகாப்புக்கு வர்றாங்க. ரசூல் சொல்றாங்க ஷைத்தான் அந்த வீட்டை விட்டு வெளியாக்குறதுக்கான வேலையை பாருங்க, வாங்க சொல்லுங்க. அப்ப எல்லா வகையிலும் அல்லாஹ்வோடு இந்த வீட்டினுடைய சூழல் அமைக்கிறோம். இதுல நம்ம வந்து உட்கார்ந்துட்டோம். இந்த உட்கார்ந்த நேரம் அல்லாஹ் நமக்கு அவன் ரஹ்மத்தை கொண்டு கொட்டும் நேரமாக இருந்தால் நம்ம பாக்கியமாயிடும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. நம்மளும் துஆ செய்யணும். அல்லாஹ் தஆலா நமக்கும் ஒரு பெருமானார் சொன்னாங்க, ஒரு அருமையான செய்தியை சொன்னாங்க. எப்போதுமே நீங்க வீட்டை விசாலமா வச்சுக்கங்க. வெற்றி எங்கன்னு கேட்டாங்க இல்லையா சாமிகள். மன்னஜாத்தி யார சொல்லுங்க வெற்றி, நான் வாழ்க்கையில வெற்றியுடைய மனுஷன் ஆகணும். 3 விஷயம் தான் சொன்னாங்க. 3 விஷயம். ஒண்ணு லெஸா அலைக பைத்தக், வீடு விசாலமா இருக்கட்டும். அதுல 1000 விளக்கு எழுதுனாங்க. ஒண்ணு, உனக்கு ஒரு வீடு இருக்கணும், அந்த வீடு விசாலமா இருக்கணும். அந்த வீடு விசாலமா இருந்தா மனசு விசாலமா இருக்கும். வீடு விசாலமா இருந்தா அந்த வீட்டுல எல்லா காரியமும் விசாலமா இருக்கும். வீடுங்கிறது நம்முடைய இறைவனை தொடர்பு கொள்வதற்கும் வணங்குவதற்கும் வழிபடுவதற்கும் அங்க ஒரு பகுதி உண்டாக்கினாங்க. சாபாக்கள் வீடு கட்டணும்னு முதல் வேலை ரசூலுல்லாஹ் கூட்டு போயிடுவாங்களாம். கூட்டு போய் நாயகமே தாங்க, நான் அந்த வீட்டுல நாங்க தொழுறதுக்கு தாங்க ஒரு மஸ்ஜித் உண்டாக்கி தாங்க. பெருமானார் நேரம் வருவாங்க, வந்து அங்க நின்று ஒரு 2 ரக்காத் தொழுவாங்க. தொழுது சொல்லுவாங்க, இந்த இடத்த தொழுகை இடமா ஆக்கிங்க, இந்த இடத்த தொழுகை இடமா ஆக்கிங்க. அந்த இடம் மஸ்ஜிதாக ஆக்கலாம். சாபாக்கள் எப்போதுமே அந்த வீட்டுல தொழுறது கொள்றதுக்கு சர்க்காருடைய நெத்திப்பட்ட இடம். அதனால இங்கே உங்க வீட்டை விசாலமாக்கி உன்னுடைய தவறுகளை நினைச்சு வருந்து அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுக்கறான். இப்போ நீ உன் தவறு நினைச்சு வருந்து அழுதுக்கா, அல்லாஹ் என்னை தப்பு பண்ண கூடாதுன்னு போயிடு. ஹதீஸ்ல தான் வருது, வம்சிக் லிசானக், ஒரு நாவை கட்டுப்படு.
நாக்க மட்டும் வெளியில நீட்டினாரு, யாரையும் குறை சொல்லிடாரு, யார்கிட்டையும் தப்பா பேசிடாரு, பொய் சொல்லிடாரு, புறம் சொல்லிடாரு. இந்த மூணை தான் சொன்னாங்க ரசூல். வெற்றி எங்கே? இந்த மூணையும் பாதுகாத்து வெற்றி கிடைக்கும். வீடு இருக்கணும், நல்ல வீடா இருக்கணும், விசாலமா இருக்கணும், அல்லாஹ்வுடைய நினைவுல நீ இருக்கிற மாதிரி இருக்கணும். உங்க வீட்டுல பிரச்சனை இருக்கக்கூடாது, சண்டை இருக்கக்கூடாது, விவகாரம் இருக்கக்கூடாது. அதான் விசாலமான வீட்டின் அடையாளம். உன்னுடைய தவறு நினைச்சு வருந்தும் இடம் நீ உண்டாக்கியா. எப்பவுமே மீண்டும் மீண்டும் தவறு நோக்கி பயணம் செய்து இருக்கக்கூடாது. அம்லிக்கு அலைக்கல் இசானக், உன் நாவை அடக்கி வை, ரொம்ப பேசாத, வீண் பேசாத, யாரையும் காயப்படுத்திடாது. இதெல்லாம் உன் வாழ்க்கையா இருந்தா உனக்குதான் வெற்றி. அல்லாஹ் இந்த வீடு வெற்றிக்குரிய வீடாக்கி வைப்பானா. நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் நடக்க தௌஃபீக் செய்வானா. அவன் ரஹ்மத்தில் எப்போதும் நாம் நடைவதற்கும் சூழ்வதற்கும் அவனுடைய தொடர்பிலே மூச்சு பிரியும் வரையிலும் இருப்பதற்கும் மூச்சு பிரிந்த பின்னாலும் அவன் தொடர்பு நம்முடனேயே தொடர்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. நம்ம வாழ்க்கையில ஏதேனும் தவறு இருக்கலாம், குற்றம் நடந்திருக்கலாம், குறை நடந்திருக்கலாம். இலக்கியமானவங்க தானே. அல்லாஹ்வுடைய விஷயத்துல ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு வினாடி ரொம்ப மறக்க கூடாது. அவன் அவ்வளவு உபகாரம் செய்துட்டு இருக்கான். நான் தூக்கத்துல கூட அவனை மறந்தேன்னா என் தூக்கத்துல இருந்து எனக்கு ஹயாத்து கூட உறுதி இல்லை. என் தூக்கத்துல இருந்து என்னை விழிக்க வைக்கணும்னு அல்லாஹ்வுடைய வேலை இருக்குது. தூங்க வைக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய வேலை இருக்குது. தூக்கத்தை சுகமாக்கி தரதுக்கு அல்லாஹ்வுடைய வேலை இருக்குது. அப்ப அவனுடைய வேலை என்னுடனே இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன மாதிரி அல்லாஹ் தால பெரிய டைட்டா இருக்கிறாங்க, அவன் பிஸியாவே இருக்கிறான். எப்போதும் அல்லாஹ்வுக்கு வேலை. என்ன மட்டுமா தூங்க வைக்கிறான், என் மனைவியை தூங்க வைக்கிறான், உங்களை தூங்க வைக்கிறான், லண்டன்ல படுக்கிறவரை தூங்க வைக்கிறான். எவ்வளவு பெரிய வேலை. அவன் அவ்வளவு காரியங்களும் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ் அசைவு போட்டுக்கிட்டே இருக்கானா இல்லையா? ஒரு மடம் ராத்திரி தண்ணி குடிச்சு அந்த தண்ணி செமிக்கலன்னா தூக்கமே வராது. ராத்திரி ஒரு ரொட்டியை சாப்பிட்டு ரொட்டியை செமிக்கலன்னா தூக்கமே வராது. முதல்ல அந்த ரொட்டியை செமிக்க வச்சான். அதாவது ரசூல் சொன்னாங்க, இரவு சாப்பிடுங்கள், நடங்கள், பின்பு படுங்கள். ராத்திரி சாப்பிடுங்கள், நடங்கள், படுங்கள். ஏன் நடந்து விடு, அது செரிமானமாகும். ராத்திரி சாப்பிட்டு அப்படி போய் படுக்க கூடாது. இரவுல சாப்பாடு நடக்குது சுன்னத். கொஞ்ச நேரம் அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். நேரம் இல்லை, எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்முடனேயே இருக்கிறான், அசைந்து கொண்டே இருக்கிறான், அசைத்துக் கொண்டே இருக்கிறான். எல்லா நிலைகளிலும் ஏதாவது ஒரு நிமிஷம் அவனை மறந்து இருந்தோம்னா அது பெரிய குற்றமாயிடும். அப்ப அந்த தவறுகளை எல்லாம் நினைத்து வருந்துவதற்கும் அழுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். இந்த வீட்டை அல்லாஹ் புரிந்து கொள்ளட்டும். இந்த வீட்டில் குடியிருப்பவர்களை புரிந்து கொள்ளட்டும். இது என்ன பர்பஸ்க்காக கட்டப்பட்டுச்சோ அதிலும் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். இதுல இருந்து வருமானம் வர்றதாக இருந்தால் அந்த வருமானத்தை பரக்கத்துக்குரிய வருமானமாக ஆக்கி வைக்கட்டும். இதன்படி ஏதேனும் கஷ்டங்கள் கடன்கள் இருந்தால் அதையும் அல்லாஹ் நிவர்த்தி செய்து தரட்டும். எல்லா வகையான கயிர் பரக்கத்தின் வாசலை நம்ம யாவருக்கும் திறந்து வைப்பானாக. நம்முடைய வீடுகளில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளிலே பரக்கத் செய்வான், நம்ம குடும்பத்துல பரக்கத் செய்வானாக. விசாலமான உள்ளத்தை நமக்கு கொடுப்பதோடு எப்போதுமே சதாவும் அவனையே நினைத்து கொண்டு வாழ வேண்டும். நம்ம வேலை பூரா நடந்துகிட்டே இருக்கான். அவனை நினைக்கிறோங்கிறதுனால நம்ம ஒன்றும் சும்மாலாம் வேலை பார்க்காம இருக்க போறது இல்லை. என்னுடைய மதரசா ஒர்க்கு நடக்குது, என்னுடைய ஹிஜ்மத்து நடக்குது, என்னுடைய வீட்டு ஒர்க்கு நடக்குது. இன்னும் சொல்ல போனா பஜார்ல பிள்ளைங்களை கொண்டு போய் ஜாமான்கள் வாங்குறேன். சில நேரத்தில் நானே போய் கறியை வாங்கிட்டு வரேன், நானே போய் மீனை வாங்குறேன். பிள்ளைங்க ஓடி வருவாங்க, முஹிப்பீங்கள் நிற்பாங்க, முரீதுகள் நிற்பாங்க, ஓடி வருவாங்க, நான் கொண்டு வரப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி நம்ம போயிட்டே இருக்கிறோம். காரணம் என்ன? எல்லா வேலையும் நடக்கணும். அத்தனை வேலைகளுக்கு பின்னாலும் அல்லாஹ் நமது இதயத்தில் ஆட்சி செய்துட்டே இருக்கார். அப்படி ஒரு வாழ்க்கை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய முஹிப்பீங்கள் முரீதுகளுக்கு மாத்திரமல்ல உலகத்து மூமின்களுக்கு நசீபாகுமானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபை பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் பொறுத்தவரை புரிவானாக. நமது உயிரினும் மேலான பெண்மணி ஆதமும் நபியின் சர்க்காரை ஆளும் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு கிடைக்கின்ற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தர முடிவானாக. என நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவு வைத்து குறிப்பாக இங்கே உலமாக்குடைய துவா மதுரத்தினசத்து வந்திருக்கிறாங்க. நம்முடைய சிவகாசி யாசின் வந்திருக்காங்க. இங்க அப்துல்லா வந்திருக்காக. சபை மிக்க கடைநல்லூருடைய பறக்கத்தை நிறைந்த நூற்றுக்கணக்கான உலமாக்களை உருவாக்கிய ஹஜாமுடன் வந்திருக்கிறவர்கள் உருவாக இன்னும் நிறைய உலமாக்கள், எல்லா உலமாக்களின் உயிரோட்டமான துவாவை ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை நிறைவுறுத்துகிறேன். வாஹு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி